அவர்கள் எப்படி ஸ்ட்ரெயிட்டா எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க, சொல்லுவாங்க. கடுமையா என்ன செய்வாங்க, ஒவ்வொன்றையும் பேசுவாங்க. நல்ல ஒரு மென்மையானவர் தான். அதே சமயத்துல அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் கடுமையாக இருப்பாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க பொறுப்புக்கு ஆசை வைக்காதீங்க, வேண்டாம். உங்களுக்கு சொன்ன மாத்திரத்திலேயே என்ன செஞ்சுட்டாங்க, அந்த பொறுப்பு வேணாம்னு சொன்னாங்க இல்லையா, அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டாங்க. பொறுப்புக்கு தகுதியானவர் நான் கிடையாது அப்படிம்பாங்க. அதாவது ஒரு இவர் எந்த அளவுக்கு இருந்தாருன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டங்கள்ல பொறுப்பு 2 நபர்களுக்கு 3 நபர்களுக்கு பொறுப்பா கூட என்ன செய்ய மாட்டாராம், இவர் போக மாட்டாராம். அப்போ நபி தானே சொன்னாங்க, நான் இங்க வந்து யாரோடலாம் இருக்கு, நான் தான் இங்க ஜனாதிபதியா இருக்கேன், நீங்க இதுக்கு பொறுப்பா இருக்கீங்கன்னு சொல்றப்போ அல்லாஹ்வுடைய தூதர் நீ பொறுப்புக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் பொறுப்பு எடுக்கவே மாட்டேன், தலைவர் பதவியே எனக்கு வேண்டான்ற மாதிரி என்ன செஞ்சாங்களாம். வாழ்நாள் முழுக்க இவர் இருந்தாராம். ஒரு 3 நபர்கள் போனா கூட இந்த 2 நபருக்கு கூட தலைவரா என்ன செய்ய மாட்டாராம், இவரு இருக்க மாட்டாராம். அந்த அளவுக்கு இவர் வந்து ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லா இவர் இருந்தாராம். அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நபி அவர்களுக்கு இவர் நபி அவர்கள் மேல அந்த அளவுக்கு பாசமாக நபிய குடும்பத்தை அப்படி நேசிக்கக்கூடியவராக இவர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் மேல எந்த அளவுக்கு பாசமாக இருந்தாங்கன்னு சொன்னா, நபி அவர்கள் சொல்லுவாங்க, இந்த வானமும் பூமியும் சுமக்கின்ற மனிதர்கள்லயே மிகவும் உண்மையான மனிதர் யார் தெரியுமா, அபூதர் தான் அப்படிம்பாங்க. யாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு உண்மை பேசக்கூடிய ஒரு சஹாபி இந்த சஹாபி. அது மட்டும் இல்ல, தபூக் போர் ஒன்று நடக்குது ஹிஜ்ரி 9ல. ஹிஜ்ரி 11ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போறாங்க. 9ல தபூக் போர் நடக்குது. அந்த தபூக் போர் எப்படிப்பட்ட போர்னு சொன்னா, சரியான வெயில் காலம் உள்ள போர், வெயில் காலத்துல வந்த போர். அப்போ ரோமர்கள், இந்த ரோமர்களுக்கு இவங்களுக்கு நடக்கிறது, ரோமர்கள் ஆட்சி, ரோமருடைய படையில மிகப்பெரிய படை. அந்த ரோம படையை அழிப்பது ரொம்ப ஒரு சரியான கஷ்டம் அது. அப்போ என்ன செய்யறாங்க, அந்த படையோட என்ன செய்யறாங்க, போர் புரிய போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டத்தார்களும். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அழைச்சிக்கிட்டு எல்லாரும் கேட்கறாங்க, யார் யார் தபூக்கு போருக்கு வரீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தவங்க சொல்றாங்க, நான் வரேன். யார் யார் வர்றீங்களா ஒட்டகங்களையும் கொடுங்க, அதே மாதிரி வந்து பொருட்களையும் கொடுங்க சொல்லி எல்லாரும் என்ன செய்யறாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒட்டகங்களை, பொருட்களை எல்லாத்தையும் என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, எல்லாரும் தபூக் போருக்கு போறாங்க. போகும்போது இன்னைக்கு நம்ம எப்படி போவோம், ஒரு போராட்டக்கலாம் அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வாங்கன்னு அழைச்சிக்கிட்டு கொண்டு போய் விட்டு ஒழுங்கா பேணி பாதுகாத்து கூட்டிட்டு வரும். ஆனா நபியுடைய போர்கள் எப்படி தெரியுமா இருந்துச்சு, அவங்கவுங்க அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அவங்கவுங்க பயணிச்சு எங்க வந்துடணும், அந்த இடத்துக்கு வந்துடும். தபூக் என்ற இடத்துல போர் நடக்க போது எல்லாரும் வந்துருங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்துல ஒரு 2-3 நாட்கள் ஆகுது. ஒரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ரிலாக்ஸ் ஆகுறாங்க. தபூக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் டென்ட் கட்டி என்ன செய்வாங்க, ரிலாக்ஸ் ஆகுவாங்க. அப்படி ஆகக்கூடிய அந்த நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யார் யாரெல்லாம் வந்தா இந்த போருக்கு, யார் யார் வந்திருக்கிறா அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்க, இன்னார் வரல அப்படிங்கிறாங்க. தபூக் போர்ல தான் நயவஞ்சகன் யாருன்னு சொல்லிட்டு தெரியப்பட்டதாம். நயவஞ்சகர்கள் அந்த பொருள் என்ன செய்யல, வரவே இல்லை. அப்ப 3 சஹாபாக்களும் ஒரு நாளைக்கு போன்னு சொல்லிட்டு அவங்களும் வராமே போயிட்டாங்க. அந்த 3 சஹாபாக்களுக்கு கூட அல்லாஹ் பனிஷ்மெண்ட் நபி அவர்கள் கொடுத்தாங்க, சரிங்களா. அப்ப அந்த அடிப்படையில் என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் எல்லாத்தையும் கேட்கறாங்க, யாருமே இவங்கெல்லாம் வரலையா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யல, அந்த கூட்டத்துல பார்க்க முடியல. அப்ப நபி அவர்கள் கேட்கறாங்க, அபூதர் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. யாரையுமே பேர் சொல்லி என்ன செய்யல, கேட்கல. அபூதர் அவர்களை மட்டும் என்ன செய்யறாங்க, அபூதர் வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை யார சொல்லலாம், அவரும் வரல. அவர் ஏன் வரல அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சு முடிச்ச உடனே என்ன செய்யறாங்க, ரொம்ப நேரம் கழிச்சு தூரமா ஒரு ஆள் அங்க இருந்து ஒரு அதான் இந்த மூட்டையெல்லாம் மேல சுமந்துக்கிட்டு ஏண்டி எல்லாமே அப்படியே ஒரு ஆள் நடந்து வருது. சஹாபாக்கள்லாம், அல்லாஹ்வுடைய தூதரே தூரமா ஒரு ஆள் வர்றாரு அப்படிங்கிறப்போ, அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, யாரும் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ நபி அவர்கள் சொல்றாங்க, புண்ணிய அபூதர் அப்படிங்கிறாங்க. அந்த மனிதர் அபூதராக இருக்கட்டும். எந்த அளவுக்கு ஆவல் பாருங்க, சுபஹானல்லாஹ்.
ஏன் அந்த மனிதர் வந்து காபிபுடு மாலிக்காக இருக்கட்டும் அப்படி சொல்லல, அந்த மனிதர் இவராக இருக்கட்டும் அவராக இருக்கட்டும் சொல்லல. நபிகள் சொல்றாங்க அவர் அபுதர்ராக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. கிட்ட நெருங்க 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 கடைசியில பார்த்தா அபுதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோல்ல மூட்டைகளை சுமந்துக்கிட்டு வர்றாங்க. இப்ப சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க. அப்போ அப்படி வரக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. வயம்ஷி வஹதா, தனியாகவே நடந்து வருகிறார். வயமூத்து வஹதா, அவர் தனியாகவே மரணிப்பார். வயுபாது வஹதா, அவர் தனியாகவே மறுமை நாளில் எழுப்பப்படுவார் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் இந்த அபுதருக்கு அருள் செய்வானாக அப்படின்னு துஆ செய்யறாங்க. எப்படி தனியாக தான் நடந்து வர்றாரு, அவர் தனியாக தான் மரணிப்பாரு, யாருமே இல்லாத இடத்துல அவர் மரணிப்பாரு. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, மறுமை நாள்ல அவர் செய்யக்கூடிய நற்செயலின் காரணமாக தனியாக எழுப்பப்பட்டு சிறப்பிக்கப்படுவார் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த துவாவை செஞ்ச உடனே அபுதர் வந்துட்டாங்க. சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அபுதர்ரே எதுக்காக இவ்வளவு லேட்டு அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல நான் ஒரு ஒட்டகம், என்னுடைய ஒட்டகம் வந்து ரொம்ப ஒரு நோஞ்சா ஒட்டகமா இருக்குது, ஒரு கிழட்டு ஒட்டகமா இருக்குது, அதனால என்ன செய்ய முடியல, கூட்டிட்டு வர முடியல. ஒரு கட்டத்துல அப்படியே உட்கார்ந்துருச்சு. நானும் எழுப்பி எழுப்பி பாக்குறேன், எந்திரிக்கவே மாட்டேங்குது. அதனால லக்கேஜ் எல்லாம் எடுத்து என் தோல்ல போட்டுக்கிட்டு நான் நடந்து வர ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறான்னு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நடந்து வர்றதா சொல்றாங்க. அப்போ 2-3 நாட்கள் ஆகும் பேர அந்த தபூக்கும் அந்த மக்காவுக்கும் இடையில அவ்வளவு நாள் ஆகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த அளவிற்கு ஒரு வெயில்ல அல்லாவுக்காக ஒட்டகம் தனக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்பையும் ஏற்படுத்தல. அவர் என்ன செய்யறாரு, அந்த லக்கேஜ் தூக்கிட்டு மேல தூக்கி போட்டுக்கிட்டு வர்றாருன்னு சொன்னா அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு இறைச்சவாதியா அவர் இருப்பார். இன்னைக்கு நம்ம அதை செய்வோமா? இன்னைக்கு அதிகமான மக்கள் அதை செய்வார்களா? அல்லாஹ்விற்காக அதை செய்வார்களா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விற்காக செய்வார்களா? செய்வார்கள். எதுக்காக செய்வாங்க? ஒண்ணு என் புள்ள படிப்பிற்காக செய்வார்கள், அல்லது இந்த ஊரில் நல்ல வசதியோட வாழணுன்றதுக்காண்டி ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அதே மாதிரி வந்து இந்த உலகத்துல ஒரு உயரத்தை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி எடுப்பார்கள். அல்லாஹ்விற்காக எதையாவது முயற்சி எடுப்பார்களா? எடுக்க மாட்டாங்க. மறுமை நாளில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்று என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையாவது இழப்பார்களா? எதையாவது என்ன செய்வாங்க, அந்த முயற்சியில் எடுத்து எக்ஸ்ட்ரா எடுத்து நடத்துவார்களா என்று சொன்னால் அது நிச்சயமா அரிதான காரியம் தான். செய்வாங்க. இரையச்சமுள்ள பெண்கள் மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. மற்றவர்களை நாம் என்ன செய்யறோம், சொல்றோம். அப்ப இப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய லைஃப் என்ன செய்யுது, மேக்சிமம் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. அதிகமான முயற்சி எல்லாம் இந்த உலகத்திற்காக தான், மறுமைக்காக இல்ல, இறைவனுக்காக இல்ல. ஆனா சஹாபாக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உலக வாழ்க்கை துச்சமாக கழிது எல்லாத்தையுமே இறைவனுக்காக என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அவர் ஒத்த ஆளா லக்கேஜ மேல தூக்கி போட்டுட்டு வர்றாருன்னு சொன்னா தபூக்ல ஜெயிச்சா 1 லட்சம் கிடைக்குன்னு வந்தாரா? யார் தபூக் போருக்கு வரீங்களோ அவங்க ஜெயிச்சீங்கன்னு சொன்னா, வெற்றி அடைஞ்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைக்கும், இன்னும் அமௌண்ட் கிடைக்கும், இன்னும் இது கிடைக்கும் கிடையாது. அது எதுக்கு வர்றாங்க? தபூக் போர் நடந்து ஒருவேளை எதிரிகள்லாம் வந்து இவங்களே கொலை செய்வாங்க, அவங்களே கொலை செய்வாங்க, அதுல உயிரை கூட கொடுக்கலாம், அப்படித்தானே போறனா? அப்ப எல்லாத்தையும் இலக்கதை செய்யறாங்க, வர்றாங்க. தனி ஒரு மனிதராக இவர் வர்றாரு. அப்ப அந்த அளவிற்கு இறைச்ச முடியவராக இருக்கிறாரு. நபியவர்கள் துஆ செய்யறாங்க அவருக்காக. நபியவர்கள் அபூதரை எதிர்பார்க்கிறாங்க. அந்த அளவுக்கு அபூதர் அவர்கள் மேல அவ்வளவு பாசமாகவும் இருக்கிறாங்க. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹிஜ்ரி 11ல மௌத்தா போறாங்க. மௌத்தா போன பிறகு அபூதர் அவர்களுக்கு அந்த மதீனாவில் வாழ்றதுக்கே விருப்பமே கிடையாது. அப்ப விருப்பம் இல்லாத வாழ்க்கை என்ன செய்யறாங்க, வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அபூதர் அவர்கள். உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த மதீனா விட்டு கிளம்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்க அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி வருது. நபிக்கு பிறகு யாருடைய ஆட்சி வருது? அபூபக்கர் சித்திக் அவருடைய ஆட்சி வருது. அப்ப வந்த உடனே அபூபக்கர் அவர்கள் சொல்றாங்க, நீங்க நபி அவர்களோடு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி எங்க கூட என்ன செய்வீங்க, துணைக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அப்ப அதை கேட்டுட்டு அபூபக்கர் அவருடைய அந்த இதை கேட்டு அங்கே என்ன செய்யறாங்க, 1 வருஷம் இருந்துடுறாங்க. அவங்க ஆட்சிக்கு பிறகு யாருடைய ஆட்சி வருது? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வருது. 10 வருட காலம் உமர் அவர்கள் செய்யறாங்க, ஆட்சி நடத்துறாங்க. அந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
அந்த 10 வருஷமாவும் அங்கிருந்து கிளம்புறாரு. உமர் என்ன செய்யறாரு, நீங்க இங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்ப எந்த ஒரு இஸ்லாமிய அட்வைஸாக இருந்தாலும் அபூதர் என்ன செய்வாங்க, உமர் அவர்கள் கேட்டுக்குருவாங்க. இவர் ஆரம்ப கால தௌஹீத்வாதி, ஒரு இறையச்சவாதின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாங்க, எப்பவுமே அவருக்கு என்ன செய்வாங்க, ஒரு தனி ஒரு மதிப்பு மரியாதை யார் கொடுப்பாங்க, உமர் அவர்கள் கொடுப்பாங்க. பத்ர் போர்ல பங்கெடுத்தவங்களுக்கு எல்லாம் உமர் அவர்களுடைய கஜானாவுல இருந்து என்ன செய்வாங்க சொன்னா மாசம் மாசம் அவங்களுக்கு சாப்பாடு வழங்குவாங்க. அந்த லிஸ்ட்ல அபூதர் அவர்கள் என்ன செஞ்சாங்க, உமர் அவர்கள் சேர்த்தாங்க. ஏன் சேர்த்தாங்கன்னு சொன்னா, இவர் ஆரம்பத்துல இஸ்லாத்துக்கு வந்தவரு, இவர் இந்த மதீனாவோட இருந்த பத்ர நிச்சயமா அவர் என்ன செஞ்சிருப்பாரு, கலந்திருப்பாரு. அவருக்கு கலக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அதனால அபூதருக்கு மாசம் மாசம் நம்மளுடைய அரசு கஜானாவில என்ன செய்வோம், ஒரு உதவித்தொகை வழங்குவோம் சொல்லிட்டு என்ன செய்வாங்க, உதவித்தொகை வழங்குவாங்க. அது வழங்கி கொஞ்ச நாள் வீட்டுக்கு எதை எடுக்கணுமோ எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை என்ன செஞ்சிருவாராம், கொடுத்துருவாராம். இஸ்லாத்திற்காக ஏழைகளுக்காக கொடுக்கக்கூடியவராக இருந்து வரோம். அப்ப இதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, 10 வருஷமா யாரோட இருக்கிறாங்க, உமர் அவரோட இருக்கிறாங்க. அப்பப்ப ஒரு அன்றைய காலத்துல குறைஷி எப்படியெல்லாம் அவளை காயப்படுத்தினாங்க அப்படி பேசிக்கிடுவாங்க. அப்படி பேசக்கூடிய நேரத்துல அபூதர் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய முதுகை காட்டுவாங்க. என்னுடைய முதுகை பாருங்க, அல்லாஹ்விற்காக நான் என்ன செஞ்சேன், இந்த காயத்தை நான் என்ன செஞ்சிருக்கேன், அடைஞ்சிருக்கேன். அந்த முதுகுல அப்படியே ஒரு கை போகக்கூடிய அளவுக்கு பள்ளம் இருக்குமா, அந்த அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி இருக்கிறாங்க குறைஷி மக்கள். அப்போ அந்த காயம் அப்படியே தழுப்பா என்ன செய்யுது, மாறி இருக்குது. அப்ப அதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்களா, அவங்களுக்காக துவா செய்வாங்களா உமர் அவர்கள். அப்ப இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி வருது. உமர் அவர்கள் மௌத் அப்படின்ட்டு யாருடைய ஆட்சி வருது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகின்றது. அப்படி வரக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க சொன்னா, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல இவர் சிரியா நாட்டுக்கு போறாரு. யாரு, அபூதர் அவர்கள் ஒரு தாவா பணிக்காக சிரியா பாலஸ்தீனத்துல உள்ள சிரியாவுக்கு போறாரு. போய் அந்த மக்களுக்கு என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு தாவா பணியை மேற்கொண்டு இருக்கிறாரு. இவர் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, என்ன சொன்னாங்க, உஹது மலையளவுக்கு ஒரு தங்கத்தை கொடுத்தாலும் அந்த தங்கத்தை நான் என்ன செய்வேன், தர்மம் செஞ்சிருவேன், கடன்களை அடைத்து விட்டு தர்மம் செஞ்சிருவேன் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க இல்லையா. அது அவருடைய மனசுல அப்படியே பாஞ்சிருச்சு. அதை என்ன செய்யறாரு, இப்ப வெளிப்படுத்துறாரு. யாரும் அப்போ உஸ்மானுடைய ஆட்சி காலத்துல நிறைய பேர் வசதி உள்ளவங்களாக இருக்கிறாங்க. சிரியாவுல அப்போ முஆவியா அவர்கள் என்ன செய்யறாங்க, ஆளுநராக இருக்கிறாங்க. யார் முஆவியா, அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆளுநராக என்ன செய்யறாங்க, சிரியா நாட்டில் இருக்கிறாங்க. அப்போ அபூதர் என்ன செய்யறாரு, எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா, யார் செல்வத்தை வச்சுக்கிறாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க, ஏழைகளுக்கு கொடுத்துருங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க, பள்ளிகளுக்கு கொடுங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதாவது அவர் ஒரு வசனத்தை எடுத்துக்காட்டி சொல்லுவாங்க. அது என்ன வசனம் அப்படின்னு சொன்னா, இறைவன் சூரத்து தௌபாவுல 34வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். வல்லதீன யக்ஸூனத் அஸ்ஸஹப வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ். இன்னும் எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்துக் கொண்டு அவற்றை ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் இருக்கின்றார்களே, அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் நற்செய்தி கூறுங்கள். யாருக்கு, யார் தங்கத்தையும் வெள்ளியையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் அதை சேகரித்து வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு ஃபபஷ்ஷிர்ஹும் நற்செய்தி கூறுங்கள், பிஅஸாபின் அலீம் சரியான வேதனையை நற்செய்தி கூறுங்கள் அப்படி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்தை என்ன செய்வாரு, ஓதிக்கிட்டே இருப்பாராம். அதே மாதிரி அந்த தங்கம் சேகரிக்கப்பட்ட அந்த தங்கமும் வெள்ளியும் யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம வதுக்வா பிஹா, அந்த தங்கத்தையும் வெள்ளியையும் நரக நெருப்பில் காய்ச்சப்பட்டு அவர்களுக்கு எங்க சூடு போட